கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வேதாகம மலைகள் பாகம் 2. மவுண்ட் தாபோர், தாபோர் மலை. வேதாகம மலைகளிலேயே அதிக சிறப்பு வாய்ந்த உன்னதமான மலைகள் 2. ஒன்று தாபோர் மலை, மற்றொன்று எர்மோன் மலை. அதனால் தான் சங்கீதக்காரன் சந்தோஷமாய் பாடுகிறான், தாபோரும் எர்மோனும் கர்த்தருடைய நாமம் வழங்க கெம்பீரிக்கும் என்று புகழ்ந்து பாடுகிறான். சங்கீதம் 89:12. கர்த்தருடைய கிருபையால் இந்த தாபோர் மலையை நான் நேரில் போய் பார்த்து ரசித்து மகிழ்ந்தேன். நீங்களும் வாருங்கள், காரில் ஏறுங்கள், போய் பார்ப்போம். அதோ அந்த தாபோர் மலை அடிவாரத்தில் அடியே நிற்பதை பாருங்கள். தாபோர் மலை அடிவாரத்தில் என் மனைவி ஜெபா குருபாதம் நிற்பதை பாருங்கள். 2004 செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. நீங்களும் வாருங்கள், பஸ்ஸில் ஏறுங்கள், நாம் போய் பார்ப்போம். பஸ் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இங்கு இது பின்மாறி மழை காலம், அதிக குளிராக இருக்கும். எனவே எல்லோரும் ஸ்வெட்டர் எடுத்து போட்டுக்கொள்ளுங்கள். டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ், அதாவது 60 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி குழு என்று கிளைமேட் சூப்பராக இருக்கும். இங்கு இது ஆபிப் மாதம் என்கிற நிசான் மாதமாகும். அதாவது மார்ச் ஏப்ரல் வசந்த காலமாகும். நம் ஊரில் லெந்து காலம், பெரிய வாரம், ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்கிறோமே, அந்த காலம்தான். அன்று பேதுரு நெருப்பின் அருகில் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தது இந்த குளிர்காலமாகிய லெந்து காலத்தில்தான். இந்த பின்மாறி மழை பெய்ததும் பல வர்க்கங்கள் மரம் மற்றும் கோதுமை பயிர்கள் புதுத்துளிர் விட்டு பூத்து காய்த்து அதிக மகசூல் கொடுக்கும். கலராய் காட்டு புஷ்பம் பூத்து குலுங்கி மனக்கவலை நீக்கி மனதுக்கு ரம்யமாய் கண்ணுக்கு விருந்தாய் காட்சியளிக்கும். அதோ கலிலே நாடு வந்தாச்சு, எல்லாரும் இறங்குங்கள். அதோ தூரத்தில் தெரிகிறதே தொப்பி மலை மாதிரி, அதுதான் தாபோர் மலை. அதோ அந்த சிவப்பு நிற காட்டு புஷ்பங்களை பாருங்கள். இந்த ரெட் அனிமோன் என்கிற சிவப்பு நிற பூக்கள் தான் நேஷனல் ஃப்ளவர்ஸ் ஆஃப் இஸ்ரேல். இயேசு சிலுவில் மரித்த ஏப்ரல் மாதங்களில் தவறாமல் இந்த சிவப்பு நிற காட்டு புஷ்பங்கள் வருஷந்தோறும் கல்வாரி மலை மற்றும் எல்லா இடங்களிலும் பூப்பது இயேசுவின் இரத்தத்தை ஞாபகம் மூட்டுவதாக இங்குள்ள எருசலேம் மக்கள் சொல்கிறார்கள். அதோ அந்த தாபோர் மலையில் வளைந்து செல்லும் மலைப்பாதை வழியே பாருங்கள். அந்த ஸ்பெஷல் டாக்ஸியில் 10 பேராய் ஏறி மலை உச்சிக்கு நாம் போகிறோம். இந்த மலையின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து 1850 அடி, அதாவது 575 மீட்டர். அதோ அந்த படத்தை பாருங்கள். இந்த தாபோர் மலை இஸ்ரவேல் தேசத்தில் வடக்கு பக்கம் உள்ள கலிலே நாட்டில் இசக்கார், செபுலோன் மற்றும் நப்தலி தேசம் ஆகிய 3 எல்லைக்கோடுகளும் சந்திக்கும் இடத்தில் இருப்பதை பாருங்கள். அதோ அந்த கிராஃப் படத்தை பாருங்கள். இந்த ஏரியாவில் உள்ள 5 மலைகளில் உயரமான மலை இந்த தாபோர் மலை தான். மத்தேயு 17:1. கிழக்கில் கலிலே கடல் இருப்பதை பாருங்கள். மேற்கே நாசரேத் பட்டணம் இருப்பதை பாருங்கள். வடக்கே மக்தலேனா மரியாள் பிறந்த ஊர் மக்தலா இருப்பதை பாருங்கள். தெற்கில் பாருங்கள், இதுதான் கீசோ நதி பள்ளத்தாக்கு, இதுதான் இஸ்ரேல் பள்ளத்தாக்கு. இயேசு மறுரூபமாகி சூரியனைப் போல் பிரகாசித்தது இந்த தாபோர் மலையில்தான். இயேசு தம் மரணத்தை பற்றி சீடர்களுக்கு முதல் முன்னறிவித்தது இந்த தாபோர் மலையில்தான். செபுலோ நாட்டையும் நப்தலி நாட்டையும் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் என்று தீர்க்கதரிசன வார்த்தை ஏசாயா 9:1 நிறைவேறியது இந்த தாபோர் மலையில்தான். சாமுவேல் சொன்ன அடையாளத்தின்படியே சவுல் ராஜாவை வரவேற்று பெத்தேல் மனுஷர்கள் 2 அப்பங்களை கொடுத்ததும் இந்த தாபோர் சமவெளியில்தான். 1 சாமுவேல் 10:3. இயேசு படப்போகிற பாடுகளை குறித்து மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டது இந்த தாபோர் மலையில்தான். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு மேகத்திலிருந்து சத்தம் உண்டானதல்லவா, அதுவும் இந்த தாபோர் மலையில்தான். பேதுரு தன்னையும் அறியாமல் 3 கூடாரம் போடுவோம் என்று சொன்னது இந்த தாபோர் மலையில்தான். அதோ பாருங்கள், இதுதான் தாபோர் மலை உச்சியில் உள்ள மறுரூப ஆலயம். 3 கூடார அமைப்பில் இருப்பதை பாருங்கள். அந்த தாபோர் மலை உச்சியில் உள்ள மறுரூப ஆலயத்துக்கு முன்பு அடியேனின் மனைவி நிற்பதை பாருங்கள். வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் கானானிய எதிரி சிசராவோடு யுத்தம் பண்ணி
900 ரதங்களை கீசோன் நதியின் காட்டு வெள்ளத்தில் அழித்து பாராக்கை வெற்றி பெற செய்ததும் இந்த தாபோர் மலையில்தான். நியாயாதிபதிகள் 5:20. பாராக்கும் தெபோராலும் கர்த்தரின் நாமத்தை புகழ்ந்து பாடி கீர்த்தனம் பண்ணியதும் இந்த தாபோர் மலையில்தான். நியாயாதிபதிகள் 5:1. ஆம், இயேசு மறுரூபமானது போல 1 கொரிந்தியர் 15:51 படி கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்பதை நினைத்து தினமும் அதிகாலையில் எழுந்து பாட்டு பாடி பைபிள் வாசித்து ஜெபித்து இயேசுவோடு நடப்போமாக. அன்று பாராக்கும் தெபோராலும் பாடி கீர்த்தனை பண்ணி மகிழ்ந்தது போல இன்று நாமும் பாடி மகிழ்வோமா? Amen.